அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு கிட்டத்தட்ட 7-8 மாதத்துக்கு அப்புறம் எல்லோரும் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் அவுதாவிலேருந்து வரவே இல்லை. போன வருஷம் வந்தது, இப்போத்தையும் வந்திருக்கோம். முதல்ல விண்மீன் வந்துட்டு 4 வருஷம் முடித்து 5வது வருஷத்துக்கு போகுது. அதில் கேலக்ஸி வந்து 5வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்குது. அது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா இங்கே இருந்துக்கிட்டு ஒரு பதிப்பகத்தை நடத்துகிறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாது. அது பாலாஜினால் மட்டும்தான் முடியும். அதுவும் ஃபஸ்ட்டு 3 வருஷத்தில் 70 புக்கு போட்டிருக்கான். ஆமாம், முதல் 3 வருஷம் 70 புக்கு. ஆனால் 4வது வருஷம் குறைச்சிட்டார், 8 புக்கு தான் போட்டிருக்காரு இது வரைக்கும். மொத்தம் 78 புக்கு போட்டிருக்கான் இது வரைக்கும். 5வது வருஷத்தில் எப்படி 100வது புக்கை தொட்டுவார்னு நினைக்கிறேன். அதுபோக நீங்கள் கேலக்ஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு லாப நோக்கத்தோடு அவர் பண்ணலை. அவருக்கு கிடைச்சது இது வரைக்கும் ஒரு வருமானமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் கையிலேருந்தே காசு போட்டுட்ருக்காரு. ஒன்லி அவருக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா மனநிறைவு கிடச்சிருக்கு, அவ்வளோதான். மனநிறைவு மட்டும்தான் அவருக்கு கிடச்சிருக்கு. அது நிறையா இருக்கும், மன உளைச்சல் நிறையா இருக்கும். எழுதுறவங்களுக்கு நிறைய மன உளைச்சலையும் கொடுப்பாரு. குறிப்பாக எனக்கு கொடுத்துருக்காரு, மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காரா தெரியாது. என்கிட்ட வந்து இப்படித்தான் எழுதணும் அப்படிம்பாரு. இப்போ இந்த மாதரசி புக்கு கூட அவர் ஃபஸ்ட்டு சொன்னது என்ன அப்படின்னா, எங்கேயுமே பரிசு வாங்கியிருக்கக்கூடாது, எந்த இதழுக்கும் அனுப்பியிருக்கக்கூடாது, அப்படிக்காக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். அதனால் இது வந்து எல்லாமே இதுக்காக எழுதுனதேன், கேலக்ஸிக்காக எழுதுனதேன். இதுவும் டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடியே எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன், ஜனவரியில் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நானும் எழுதவும் இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வு, அதுக்கப்புறம் அப்படியே மாறிடுச்சு கொஞ்சம். அதனால் எழுதாமத்தே இருந்தேன். திடீர்னு கூப்பிட்டு புத்தகத்தை போட்டுருவோம் அப்படின்னாரு. அந்த மாதிரி எல்லாரையும் நிறையா பேருக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்காரு. நிறையா பேரை வந்து எழுத வச்சுருக்காரு. இப்போ விண்மீன் வந்து வளர்ந்துருக்கா அப்படின்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நிறையா இடத்துக்கு விண்மீன்கிறேன் கேலக்ஸி வந்து வளர்ந்துருக்கு, நல்லா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நிறையா எழுத்தாளர்களே அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஆண்டு போட்டியில் எதுவும் வைக்காத காரணமே மெயினாக நான் தான். என்னோடய சூழல்னால தான் அவர் வைக்கலை, அதுவும் தெரியும். அடுத்த வருஷம் வைப்பார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விண்மீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் முடிச்சிட்டோம். நாங்கள் 1 வருஷம் முடிச்சிட்டோம். விண்மீன்லாம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து எடுத்து கொடுப்பேன், வர்ற படைப்புகளை பார்த்து திருத்தி அதை எடுத்து கொடுப்பேன். அதில் நான் திருத்தினதுக்கப்புறம் அவரும் திருத்துவார். அதனால் என்னோடய வேலை அது மட்டும் தான். எந்த வேலை நான் காலேஜ் படிக்கும்போதே பார்த்துருக்கோம். நாங்கள் கையெழுத்து பிரதி நடத்தும்போது நான் தான் அந்த வேலை பார்ப்பேன். அதே தான் நானும் பார்க்குறேன். குறிப்பாக விண்மீனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும்னா 2 பேருக்கு சொல்லணும், செண்பாலன் அண்டு ஹரிபிரசாத். அவங்க 2 பேர் தான் மெயின். ஏன்னா நாங்கள் வந்து கொடுத்துறோம், படைப்பை எடுத்து கொடுத்துறோம். அவங்களுடைய வேலை 2 பேருமே மருத்துவத்துறையில் இருக்காங்க. அவங்களுடைய வேலைகளுக்கு இடையில் அவங்க அதை இது பண்ணுறாங்க, புத்தகத்தை ரெடி பண்ணுறாங்க. அது அவங்க தான் மெயின். அதுக்கப்புறம் தான் நாங்களாம், நான், அண்ணி, இலக்கியா, அண்ணன் எல்லாருமே அதுக்கப்புறம் தான். அவங்க தான் மெயின். அதனால் முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி விண்மீன் இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லோரும் மாதிரியும் நம்ம கதை கவிதை அதுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேணாம், அப்போ வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கும்போது புத்தக விமர்சனம் நிறையா கொண்டு வரணும்னு எதிர்பார்த்தோம். இப்போ ஒரு 12 இதழில் வந்து நாங்கள் ஒரு 38 புத்தக விமர்சனம் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 68 சிறுகதைகள். அந்த 68 சிறுகதை எழுதினவங்களும் பெரும்பாலும் புதிய எழுத்தாளர்கள், எல்லாமே புதியவர்கள். இலங்கையிலேருந்து எழுதுகிறாங்க, வெளியிலேருந்து நிறைய இடத்துலேருந்து எழுதுகிறாங்க, எல்லாம் புதிய எழுத்தாளர்கள் தான். அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னா நேர்காணல் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம். நேர்காணல் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச எழுத்தாளர்களை வச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ எழுதுகிறவங்க, அதனால் வளர்ந்து வர்றவங்களை வச்சு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புதிய எழுத்தாளர்கள். இந்த 12 இதழில் வந்து 11 நேர்காணல் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் இதழில் கொண்டு வரல நாங்கள். அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் முதல் இதழுக்கும் எங்களுடைய இப்போ 12வது இதழுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். நிறையா நாங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கதைகள்லேயுமே வந்து நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு கதைகள் வந்தது கம்மி தான். 2 கதை 3 கதை வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 4-5 இதழுக்கு அப்புறம் ஒரு 5-6 கதை ஆரம்பிச்சு. இப்போ இந்த இதழுக்கு எங்களுக்கு வந்து 12 கதைகள் வந்திருக்கு. அப்போ அந்த அளவில் நாங்கள் வந்து விண்மீனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அதனால் எல்லாருக்கும் நன்றி.